அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். பாக்ஸ் கண்டென்ட் எல்லாமே நம்ம வீடியோவா ப்ரொவைட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில 8th ஸ்டாண்டர்ட் பயாலஜி புக்ல இருக்கக்கூடிய 19th லெசனுடைய பார்ட் 1 வந்து நம்ம லாஸ்ட் வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இந்த வீடியோல பார்ட் 2 பத்தி வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பாக்ஸ்குள்ள போயிடலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் பாக்ஸ் பாருங்க, சினோவியல் மூட்டுகளின் பயன்கள். நம்ம லாஸ்டா வந்து சினோவியல் மூட்டு வரைக்கும் முடிச்சிருப்போம். சினோவியல் மூட்டுகளுடைய பயன்கள் பாருங்களேன். தசை நார்கள் வலுவான நார்த்திசு அமைப்பை உடையதா இருக்கும். இது வந்து எலும்புடன் எலும்பை இணைக்கிறதுக்கு பயன்படுது. இந்த நார்த்திசு மூலமா தான் வந்து ஒரு எலும்பும் இன்னொரு எலும்பும் வந்து கனெக்டடா இருக்கு. அந்த இடத்த தான் நம்ம மூட்டு அப்படின்னு சொல்றோம். சினோவியல் திரவம் அப்படிங்கிறது மூட்டுக்குழிக்குள் உள்ள முட்டையின் வெள்ளைக்கருவை ஒத்த வளவளப்பான திரவம். சினோவியல் லிக்விட்னா அந்த எலும்பும் ஜாயிண்ட் ஆகிற இடம் இருக்கு இல்லைங்களா? இது பாருங்க, இது ஒரு எலும்பு, இது ஒரு எலும்பு, இது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற இடம். இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த லிக்விட தான் வந்து நம்ம சினோவியல் திரவம்னு சொல்லுவோம். இது எப்படி இருக்கும்னா, ஒரு வெள்ளைக்கரு இருக்கு இல்லைங்களா முட்டையில, அதே மாதிரி இதுவும் வளவளப்பான லிக்விடா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூட்டுகளில் உள்ள குருத்தெலும்புகளுக்கு இடையிலேயான உராய்வை குறைக்கிறது. அப்ப அந்த இடத்துல ஃப்ரிக்ஷன், உராய்வு அப்படிங்கிறத குறைக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த லிக்விட். நம்ம ஆல்ரெடி பிசிக்ஸ்லயே பார்த்திருந்திருப்போம். இந்த லிக்விட் எல்லாமே வந்து ஒரு லூப்ரிகண்டா வந்து யூஸ் ஆகுது டு அவாய்ட் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருந்திருப்போம் இல்லைங்களா? குருத்தெலும்பு மூட்டு, மூட்டுக்களில் உள்ள எலும்புகளின் முனைகளை சுற்றியுள்ள கண்ணாடி போன்ற மென்மையான குருத்தெலும்பு தான் குருத்தெலும்பு மூட்டுன்னு சொல்லுவோம். அதிர்ச்சியை உறிஞ்சுவதற்கும் மூட்டுக்களில் உள்ள எலும்புகளின் முனைகளுக்கு இடையில் உள்ள உராய்வை தடுப்பதற்கும் வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. மூட்டு கேப்சூல்ஸ், சினோவியல் சவ்வுக்கு வெளியே நார் கேப்சூல்ஸ் படலத்துடன் கூடிய 2 அடுக்குகளை கொண்ட ஒரு கடினமான நார்த்திசு தான் இந்த மூட்டு கேப்சூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நார்த்தன்மையுடைய கேப்சூல் மூட்டுக்களை வலுப்படுத்த உதவுகிறது. மேலும் சினோவியல் சவ்வு மூட்டுக்களை வரிசைப்படுத்துவதோடு சினோவியல் திரவத்தையும் சுரக்கிறது. அப்ப இந்த இடத்துல இந்த சினோவியல் திரவத்தையே சுரக்கிறதுக்கு இவங்க வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்காங்க. பீமர் இந்த இடத்துல பீமர்னு கொடுத்திருக்காங்க, அதாவது ஃபியூமர் அப்படின்னு சொல்லுவோம். அதைத்தான் இந்த இடத்துல ஃபீமர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஃபியூமர் அல்லது தொடை எலும்பை மனித எலும்பு கூட்டின் மிக நீளமான மற்றும் வலிமையான எலும்பு ஆகும். நம்ம பாடியில இருக்கக்கூடிய இதுலயே மிகவும் நீளமான மற்றும் வலிமையான எலும்பு எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்மளுடைய தொடை எலும்பு தான். அதே மாதிரி நம்மளோட காதுல இருக்கக்கூடிய நடுச்செவி, அதாவது நம்ம காதையே 3 பார்ட்டா பிரிப்போம். உட்செவி, வெளிச்செவி, நடுச்செவின்னு சொல்லிட்டு. அந்த நடுச்செவியில வந்து ஒரு 3 எலும்பு இருக்கும் குட்டி குட்டியா. அந்த 3 எலும்புல ஒன்னான ஸ்டேப்பஸ் அப்படிங்கக்கூடிய எலும்பு தான் இருக்கிறதுலயே ரொம்ப லேசான எலும்பும் பிளஸ் வந்து இருக்கிறதுலயே ரொம்ப சின்ன ஸ்மாலஸ்ட் எலும்பும் கூட இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருக்கிறதுலயே லாங்கஸ்ட் ஃபியூமர் தொடை எலும்புன்னு சொல்லுவோம். இருக்கிறதுலயே சின்னது காதுல இருக்கக்கூடிய ஸ்டேப்பஸ் அப்படிங்கிற எலும்ப சொல்லுவோம். அடுத்தது பாருங்க, எலும்புக்கூட்டை 2 வகையா வந்து பிரிச்சிருக்காங்க. அச்சு எலும்புக்கூடு, இணையுறுப்பு எலும்புக்கூடு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அச்சு எலும்புக்கூடுன்றது எதெல்லாம் மீன் பண்ணுதுன்னா, மண்டையோடு இருக்கு இல்லைங்களா, அது எதுக்காகனா மூளைய பாதுகாத்திருக்கிறதுக்காக. விலா எலும்புகள் மற்றும் ஸ்டர்னம், இது ரெண்டும் வந்து இதயம், நுரையீரல், கல்லீரல், இந்த பார்ட் எல்லாத்தையுமே வந்து பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்காக இந்த எலும்புகள் இருக்கு. முதுகெலும்பு தொடர் அப்படிங்கிறது தண்டுவடத்தை பாதுகாக்கிறதுக்காக வந்து இருக்குது. அடுத்தது பாருங்க, இணையுறுப்பு எலும்புக்கூடு. மார்பு வளையங்கள், இது வந்து கைகளை இணைக்கிறதுக்காக வந்து யூஸ் ஆகுது. அடுத்தது இடுப்பு வளையங்கள் அப்படிங்கிறது கால்களை இணைக்கிறதுக்காக வந்து யூஸ் ஆகுது. இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, மேல் மூட்டு, கையில இருக்கக்கூடிய மேல் மூட்டு. இதுவே இடுப்பு வளையங்களுக்கு எக்ஸாம்பிள் கால்கள், கீழ் மூட்டுக்கள். மனிதன் மற்றும் ஒட்டகச்சிவிங்கியின் கழுத்தில் ஒரே எண்ணிக்கையிலான எலும்புகள் உள்ளன. ஆனால் ஒட்டகச்சிவிங்கியின் முதுகெலும்புகள் மிக நீளமானவை. இந்த இடத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா, மனுஷனுக்கு எவ்வளவு வந்து எலும்பு இருக்கோ அதே அளவுக்கு எலும்பு தான் வந்து கழுத்துல ஒட்டகச்சிவிங்கிக்கும் இருக்கு. பட் இருந்தாலும் அவங்களோட எலும்போட நீளம் அப்படிங்கறது லென்த் அதிகமா இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அவ்வளவு லென்த் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, முடியின் வேர்களில் தசைகள் உள்ளன. அவை உங்களுக்கு சிலிர்ப்புகளை கொடுக்கின்றன. இந்த ஹேர் இருக்கு இல்லைங்களா, நம்ம பாடியில இருக்கக்கூடிய ஹேர் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து முடியிற இடத்துல அதாவது கீழ இருந்து பார்க்கும் பொழுது அது உள்ளுக்குள்ள போய் முடியுது இல்லைங்களா, அந்த முடிகிற இடத்துல தசைகள் வந்து இருக்கு. அந்த தசைகள் தான் நமக்கு வந்து சிலிர்க்க வைக்குது நம்மள. நமக்கு வந்து திடீர்னு சிலிர்த்துருச்சுன்னா வந்து அந்த முடியெல்லாம் அழகா தூக்கிக்கும் இல்லைங்களா, கூஸ் பம்ப்ஸ் வரும் இல்லைங்களா, அதுக்கான மெயின் ரீசன் அதுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த தசைகள் தான். புன்னகைக்கிறதுக்கு 17 தசைகளும் கோபப்பட 42 தசைகளும் தேவைப்படுகின்றன. அப்ப கோபப்படுறதுக்கு 42 தசைகள் வந்து ஆக்டிவேட் ஆகணும். ஆனா ஸ்மைல் பண்றதுக்கு 17 தசைகள் ஆக்டிவேட் ஆனாவே போதும். அப்ப கோபப்படுறதை விட ஸ்மைல் பண்றதுன்றது ரொம்ப ஈஸி இல்லைங்களா. அதிகமாக வேலை செய்யும் தசைகள் கண்ணில் காணப்படுகின்றன. இருக்கக்கூடிய தசைகள்லயே மிகவும் அதிகமான அளவு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய தசைகள் யாருன்னு பாத்தீங்கன்னா கண்ணில் இருக்கக்கூடிய தசைகள் தான்.
ஸோ இந்த தசைகளுடைய வகைகள் பாருங்க, வரித்தசை அல்லது எலும்பு தசை அப்படின்னு சொல்லுவோம். இது எங்க இருக்கும்னா எலும்புகளோட இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தசைகளை தான் வந்து நம்ம எலும்பு தசை அல்லது வரித்தசை அப்படின்னு சொல்றோம். பல உட்கருக்களை கொண்டுள்ளது. ஸோ இவங்களுக்கு நியூக்ளியஸ் அப்படிங்கிறது அந்த உள்ள இருக்கக்கூடிய உட்கருங்கிறது நிறைய இருக்கும். இதுவே தன்னிச்சையான தசை அப்படின்னா கழுத்து, கை, கால் இங்கெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாத்தையும் சொல்லுவோம். ஸோ இவங்களுக்கு எல்லாம் கிளைகள் கிடையாது, பிரான்ச் இல்ல. அண்ட் வந்து தன்னிச்சையானதாக இதுவெல்லாம் இருக்கும். அடுத்தது வரியற்ற மென்மையான தன்னிச்சையற்ற தசை. ரத்த நாளங்கள், கருவிழி, மூச்சுக்குழாய், தோல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சாஃப்டான இடத்துல இருக்கக்கூடிய தசைகளை தான் நம்ம வந்து வரியற்ற மென்மையான தன்னிச்சையற்ற தசைன்னு சொல்லுவோம். இவங்க எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ஒற்றை மையக்கரு மற்றும் தன்னிச்சையற்றதா இருக்கும். இவங்க எல்லாத்துக்கும் நியூக்ளியஸ்னு பார்க்கும் பொழுது ஒரே ஒருத்தர் தான் வந்து சென்டர்ல இருப்பாங்க. பிளஸ் வந்து இவங்க தன்னிச்சையற்ற அமைப்பை கொண்டவங்களா வந்து இருப்பாங்க. அடுத்தது இதயத்தசை, இதயம். சோ இந்த இதயம் பாருங்க, கிளைகளை உடையது, 1 முதல் 3 மையக்கரு உள்ளது, தன்னிச்சையற்றது. சோ இந்த இடத்துல 3 மையக்கரு வந்து இருக்குது, பிளஸ் வந்து தன்னிச்சையற்றதா வந்து இந்த இதயத்தசை அப்படிங்கிறது வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட நம்மளோட பார்ட் 2 வீடியோஸ் அப்படிங்கிறது முடியுது. இதே மாதிரி மோர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் நாங்கள் கண்டினியூஸா அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதை பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இம்பல்ஸ் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட் அப்படிங்கிற யூடியூப் சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.